25/6/1993 நமது கல்லூரியில் சேர்ந்து கடந்த 31 ஆண்டுகளுக்கும் மேலாக நல்லதொரு ஆசிரியராக திகழ்ந்த டாக்டர் என் ராமன் சார் அவர்களை வாழ்த்த வருமாறு அத்துறையின் பேராசிரியர் முனைவர் பி சாமி சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவைக்கும் இந்த சபைக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இந்த இனியதொரு விழாவில் சிறப்பானதொரு தலைமையுரையை நல்கி அமர்ந்திருக்கின்ற கல்லூரியின் தலைவரும் இந்த விழாவின் தலைவரும் ஆகிய திருமிகு யுஎஸ்எம் சம்பத்குமார் எம்எஸ்சி அவர்களே, இந்த விழாவில் வாழ்த்துரை நல்கி சிறப்பித்து அவையில் வீற்றிருக்கின்ற கல்லூரி பரிபாலன சபையின் உபதலைவர் மற்றும் கல்லூரி பரிபாலன சபையின் பொருளாளர் அவர்களே, மற்றும் இந்த விழாவில் சிறப்புரை நல்க வருகை புரிந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற கல்லூரி பரிபாலன சபையின் செயலர் அவர்களே, அருமையானதொரு வரவேற்புரையை நல்கி அனைத்து பேராசிரியர்களையும் பற்றிய அழகானதொரு முன்னோட்டத்தினையும் அவர்களுடன் தமக்குமான நெகிழ்வு தந்த நிகழ்வுகளையும் எடுத்துரைத்து சிறப்பானதொரு வரவேற்பை நல்கிய கல்லூரியின் முதல்வர் சகோதரர் முனைவர் சாரதி அவர்களே, மற்றும் இன்றைய தினம் பணி நிறைவு பெற இருக்கும், இந்த ஆண்டில் பணி நிறைவு பெற இருக்கும் பெருந்தகைகளாகிய எனது முன்னோடிகள் 11 நண்பர்களே, பேராசிரிய பெருந்தகைகளே, விழாவில் நன்றியுரை நல்க இருக்கின்ற எனது இனிய நண்பர் பேராசிரியர் முனைவர் காளிதாஸ் அவர்களே, அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை நல்கிய இந்த விழா குழுவினருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக, ஒவ்வொரு ஆண்டும் பணி நிறைவு பெறுகின்ற ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் ஆசிரியர் அல்லாத பெருந்தகைகளுக்கும் விழா எடுத்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற கல்லூரி நிர்வாக சபையினருக்கும் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நமது நண்பர்கள் 11 பேர் பணி நிறைவு பெறுகின்றார்கள். முதலாவதாக பேராசிரியர் முனைவர் என் ராமன் அவர்கள். இந்த 11 பேரையும் பேசுகிறதுக்கு எனக்கு முழு தகுதி இருக்குது. ஏனென்றால் இவர்கள் பணியில் சேர்ந்த காலத்திலிருந்து இன்று வரை நானும் அவர்களுடனே பயணிக்கின்றேன். ஒரு மாணவனாக, ஒரு ஆராய்ச்சி மாணவனாக, மேலும் அவர்களுடன் வேலை செய்கின்ற ஒரு பேராசிரியராக தொடர்ந்து கொண்டே இருக்கின்றேன். ஏனென்றால் நான் நம் கல்லூரிக்கு எம்எஸ்சி பயில வந்த ஆண்டு 1986. இந்த பெருந்தகைகள் அனைவருமே அந்த காலகட்டத்தில் தான் கல்லூரியில் பணியில் அமர்ந்திருக்கிறார்கள் என்ற சிறப்பும் எனக்கு இருக்கிறது. ஆகவே அனைவரையும் வாழ்த்தி பேசுகின்ற தகுதியும் எனக்கு இருக்கிறது என்று இந்த சபையில் தெரிவித்துக் கொள்கின்றேன். பேராசிரியர் ராமன் அவர்களை முனைவர் சாரதி அவர்கள் அருமையாக குறிப்பிட்டார்கள். நான் அன்று பார்த்த ராமன் தான் என்றும் இருக்கிறார், என்றும் இருப்பார் அப்படி என்று. அதுபோல தான் நானும் பேராசிரியர் ராமன் அவர்களை முதல்ல சந்தித்தது அவருடைய பல்கலைக்கழக ஆய்வகத்தில் 1990. ஏன்னா அந்த காலகட்டத்தில் நான் எம்பில் பண்ணிகிட்டு இருந்தேன். சார் அங்கே ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே நாங்கள் சில மெஷர்மெண்ட்டுக்காக போகிறப்போ நான் பார்த்துருக்கிறேன். அன்னைக்கு எந்த ஆர்வத்தோடு இருந்தாரோ அதே ராமன் சார் தான் அதே ஆர்வத்தோடு தான் இன்றைக்கி இருக்கிறாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு சும்மாவா சொன்னாங்க. பேராசிரியர் பெருந்தகை அவர்கள் ஒரு கிராமத்தில் தன்னுடைய பள்ளி படிப்பை ஆரம்பித்தா கூட 10வது வகுப்பில், இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் ரிசல்ட் வந்திருக்குது, இந்த மெரிட் தேர்வுன்னு சொல்லிட்டு, அந்த திறனாய்வு தேர்வு, தேசிய அளவில் உள்ள திறனாய்வு தேர்வு, அந்த தேர்வில் சார் சிறப்பிடம் பெற்ற ஒரு பெருந்தகை 10வது வகுப்பு படிக்கும்போதே. அது மட்டுமல்ல, அவர் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். எப்போல்லான்னு சொன்னால் பிஎஸ்சி படிக்கிறப்போ, பிஎஸ்சி அவர் படித்தது எஸ்விஎன் காலேஜ் மதுரையில் படிச்சிருக்கிறாங்க. அப்போவும் அவர் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். அது மட்டுமல்லாது அடுத்ததாக அவருடைய எம்எஸ்சி பல்கலைக்கழகத்தில் பயிலும் போதும் அப்போவும் அவர் யூனிவர்சிட்டியில் 4வது ரேங்க் வாங்கி அதன் மூலமாக கிடைச்ச ஃபெல்லோஷிப்பில் தான் அவர் ரிசர்ச் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி பேராசிரியர் 1992
ரிசர்ச் கம்ப்ளீட் பண்ணி டாக்டரேட் வாங்கினாங்க. ஆனால் அதற்கு முந்தைய ஆண்டிலேயே வந்து 1991 வந்து நமது கல்லூரியில் அவர் வந்து மேனேஜ்மெண்ட்டில் வந்து சார் வந்து பேராசிரியராக வேலைக்கு சேர்ந்துட்டார். பட் அவர் அங்கீகரிக்கப்பட்டது 1993 ஆண்டு. ஆகவே அவர் படித்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து எடுத்த காரியத்தில் சிறப்பாக செய்திருக்கிறாங்கள எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. கல்லூரியுடைய வளர்ச்சியோடு தன்னையும் வளர்த்து கொண்ட ஒரு பேராசிரியர். அது எதில் தெரியும்னு சொன்னால் அவர் பிரசுரித்த பேப்பர்களில் தெரியும். சர்வதேச அளவில் 190 பேப்பர், தமிழகத்தின் தென்கோடியில் எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு கல்லூரியில் இருந்துட்டு உலகமே மெச்சுற அளவுக்கு 190 பேப்பர்கள் வந்து இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் 60 ரிசர்ச் ஆர்டிகிள்ஸ் வந்து தேசிய அளவுலையும் மொத்தம் 250 ஆர்டிகிள்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, இன்டர்நேஷ்னல் லெவலில் 15 கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கிறார், அதில் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. நேஷனல் லெவலில் 175 பேப்பர், அப்படி பார்க்க போனால் அது 190 பேப்பர். மொத்தமாக எடுத்துட்டா அவர் வந்து அவருடைய ஆராய்ச்சி கட்டுரைகளின் எண்ணிக்கை வந்து 240. ஒரு ஐஐடி பேராசிரியர் கூட இவ்வளோ தூரத்திற்கு பண்ணியிருக்க மாட்டார். அந்த காரணத்துக்காகத்தான் அவருக்கு சைட்டேஷன் சொல்லுவாங்க. இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா, தரம்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி சொல்கிறப்போ வந்து ஸ்கோப்பஸ்ன்னு சொல்லி ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அந்த ஸ்கோப்பஸில் சாருடைய வந்து சைட்டேஷன் வந்து 5979. அதனால் அவருக்கு கிடைச்சிருக்கிற ஹெச் இன்டெக்ஸ் வந்து 41. கூகுள் ஸ்காலரில் வந்து சாருடைய சைட்டேஷன் வந்து 8258. அதனால் அவருக்கு கிடைச்சிருக்கிற ஹெச் இன்டெக்ஸ் வந்து 49. இன்னும் 1 அடிச்சுட்டு 0.5%. அதுவும் கிடைச்சிருன்னு நினைக்கிறேன் இந்த வருஷத்துலேயே வந்து சாருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் அகாடமி, INSAன்னு சொல்லுவாங்க, அந்த அவார்டு வந்து அவர் பணியில் சேர்ந்த காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் வாங்கிடுவார். கரெக்டாக ஏப்ரல் மாதம் கல்லூரி முடிஞ்ச கடைசி நாள் போயிடுவார் சார். 2 மாதங்கள் வந்து IITs, IISc இந்தியாவில் இருக்கிற அவ்வளோ ஐஐடிலையும் கிட்டத்தட்ட வந்து சார் வந்து அந்த 1 month கோர்ஸில் 1.5 months வந்து ரிசர்ச் ப்ரோக்ராம் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய திறமையை மெச்சி கெமிக்கல் ரிசர்ச் சொசைட்டி ஆஃப் இந்தியா வந்து 2011 சிறந்த கல்லூரி பேராசிரியருக்கான, வேதியியல் பேராசிரியருக்கான விருதை வந்து பேராசிரியர் ராமன் அவர்களுக்கு வழங்கியிருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் முத்தாய்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 6 வருஷமாக தொடர்ந்து டாப் 2% சயின்டிஸ்ட் அவார்டு வாங்கியிருக்கிறாரு. அந்த அவார்டு அறிவிச்சிருது வேறு யாரும் இல்லை, ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம். உலகத்திலே சிறந்த பல்கலைக்கழகம் வந்து தரம் பிரித்ததில் உலகத்திலே வந்து சிறந்த 2% விஞ்ஞானிகளில் வந்து டாக்டர் ராமன் அவர்களும் இருக்கிறார். அவர் இந்த மேடையில் இருக்கிறாங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் துறையில் வந்து ஆராய்ச்சியில் சிறந்த துறைங்கிற எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். உலக வரைபடத்தில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி UH காலேஜ் இருக்குது. அப்படி இருக்குதுன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த துறையில் இது வரைக்கும் 82 பேர் வந்து PhD முடிச்சிருக்கிறாங்க. அந்த 82 பேரில் 36 பேருக்கு வந்து PhD முடிச்சு கொடுத்தது பேராசிரியர் ராமன் அவர்கள். 72 பேருக்கு வந்து MPhil ஆய்வு பட்டம் முடிச்சு கொடுத்துருக்குறாங்க வந்து. அது மட்டும் இல்லாமல் கல்லூரியில் மைனர் ப்ராஜெக்ட், மேஜர் ப்ராஜெக்ட், மைனர் ப்ராஜெக்ட் 6 வாங்கியிருக்கிறாரு, மேஜர் ப்ராஜெக்ட் 9 வாங்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 6 முறை வந்து DSCலேருந்து கொடுக்குற இன்ஸ்பயர் ப்ரோக்ராம், ஒரு இன்ஸ்பயர் ப்ரோக்ராமுக்கு 10 லட்ச ரூபா. மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசுலேருந்து 2 கோடி ரூபாய்களை வந்து எங்கேயோ தென்கோடியில் இருக்கிற ஒரு கல்லூரிக்கு வந்து மத்திய அரசுலேருந்து கடத்தி வந்து கொடுத்துட்டு இவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்கிறார் ராமன் சார். இந்த பேராசிரியர் அவர்கள் இந்த வருஷம் வந்து பணி நிறைவு அடைகிறார். அவர் மனநிறைவோடு தான் பணி நிறைவு அடைகிறார். அவருடைய பணி நிறைவு வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனையும் வேண்டி, இந்த ஆசிரியர் மன்றத்தையும் வேண்டி அனைவர் சார்பான வாழ்த்துக்களையும் நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பேராசிரியர் அவர்களே. அடுத்ததாக பேராசிரியர் டி. கதிர்உலககுமார் சார். அவரும் 1987 தான் நம்ம கல்லூரியில் வேலைக்கு சேர்ந்துருக்காரு. சார் வந்து PhD முடித்த பிறகு வந்து அவரும் மேஜர் ரிசர்ச் ப்ராஜெக்ட் வந்து 6 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சார் பார்த்த வியந்த விஷயம் என்னன்னு சொன்னால், எங்கள் துறை தான் வந்து நிறைய வந்து இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் நடத்திருக்குது. ஜான் சார்ட்டர்னு சொல்லி ஒரு பெரிய ஆள் உண்டு. அவர் வந்து அந்த LFPRன்னு சொல்லுவாங்க, அந்த இதிலே வந்து பெரிய ஆள். அவர் பார்த்து எங்கள் ப்ரொஃபஸர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தார், நீங்கள் இதுக்கு எழுதுன தப்புன்னு சொன்னோடனே என்ன தப்பு இருக்குன்னு சொல்கிறதுக்காக இந்த கல்லூரியில் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தினார். அதான் உண்மையான ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ். அதுக்கு அடுத்தால ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் நம்ம கல்லூரியில் நடந்ததுன்னா அது மைக்குன்னு சொல்லுவாங்க. மைக் 2013 சரிதானே சார்? நானும் அந்த 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 கான்ஃபரன்ஸில் உள்ள அந்த முதல் விழாவில் நான் கலந்து கொண்டேன். அந்த கான்ஃபரன்ஸ் நடத்திய பெருந்தகை
அவரும் தனது பங்குக்கு 8 பேருக்கு பிஹெச்டி முடிச்சு கொடுத்துருக்காரு, 37 பேருக்கு வந்து எம்பில் முடிச்சு கொடுத்துருக்காரு, 50 பேப்பர் ஜேர்னல்ஸில் போட்டிருக்காரு, 8 பேப்பர் வந்து எடிட்டட் புக்ஸில், 2 பேப்பர் நேஷனல், மொத்தமாக 60 கட்டுரைகள் பிரசுரித்த ஒரு பேராசிரியர் பிறந்தகை. அது மட்டும் இல்லாமல் நம்ம கல்லூரி இன்னைக்கு வந்து NAACல வந்து A+ தரம் பெற்றிருக்குது. அதுபோல் NIRFல வந்து 100க்கும் உள்ள ரேங்க் வந்து தொடர்ச்சியாக வாங்கிட்டு இருக்குன்னா அதுக்கு மூல காரணம், அதற்கு முழு உழைப்பையும் கொடுத்தவர் பேராசிரியர் கதிர்வளவகுமார் என்றால் அது நிதர்சனமான உண்மை. பேராசிரியர் அவர்களையும் உங்களது பணி நிறைவு காலம் அமைதியாகவும் அமர்க்களமாகவும் இருக்க வேண்டும் என்று அனைவர் சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக பேராசிரியர் முனைவர் டி. கிறிஸ்டோபர் துரைராஜ் அவர்கள். சார் வந்து எனக்கு ரொம்ப பழக்கம். எப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஃபிசிக்ஸ் MSc வந்து அப்போது அவர் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, எம்பில் ப்ராஜெக்ட். அவங்க கைடு பேர் வந்து டாக்டர் டி. 18ஆம் படியான். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். சார் வந்து எம்பில் பண்ணது கிறிஸ்டலோகிராஃபியில் பண்ணாங்க. நான் அப்போ வந்து ரிசர்ச் ஸ்காலராக இருந்தேன். சாருக்கு தீசிஸ் முடிச்சு கொடுக்குற வரைக்கும் எல்லா ஹெல்ப் பண்ணேன். எல்லா ஹெல்ப் இன்னைக்கு எல்லோரும் வாங்கிக்கிடுவாங்க, வாங்கிட்டு மறந்து போயிடுவாங்க. ஆனால் சார் அப்படி கிடையாது. அந்த எம்பில் முடிச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துட்டு சாமி இங்கே வாங்கன்னு என்னை கூப்பிட்டார். நான் அப்போ ஸ்டூடெண்ட் தான். என்னை கூப்பிட்டு பர்மா கடை, அந்த பழைய பர்மா கடையை கூப்பிட்டு போனார். அங்கே ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. இன்றைக்கு வரைக்கும் அந்த சாப்பாடை மறக்க முடியாது சார். நான் இன்றைக்கி வரைக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து பர்மா கடையில் கூட சாப்பிட்டது கிடையாது. என்ன வேணாலும் சாப்பிடுங்க சாமின்னு சொல்லிட்டு வந்தேன். சாப்பாட்டுக்காண்டி நான் சொல்லலை, அந்த மனசு வந்து உண்மையிலேயே பெரிய மனசு. அதுக்கப்புறம் அவர் நான் எந்த வாதியார்ட்ட பிஹெச்டி பண்ணணும் அவங்கள்ட்ட தான் அவரும் பிஹெச்டி ஜாயின் பண்ணார். ஜாயின் பண்ணது மட்டும் இல்லாமல் 2 ஆண்டுகள் அமெரிக்காவிலே மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டிடியூட், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் அப்படிங்கிறது, அது வந்து கேன்சர் ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து அவர் வந்து தன்னுடைய PDF மேல் படிப்பு வந்து 2 வருடங்கள் பண்ணார். அமெரிக்காவில் உள்ள நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் மேரிலாண்டில் வந்து. அந்த பேராசிரியருடைய பணி நிறைவு காலமும் மிகவும் அமைதியாகவும் அமர்க்களமாக இருக்க வேண்டும் என்று நம் அனைவர் சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக பேராசிரியர் ஆர். பழனியப்பன் அவர்கள். பேராசிரியர் அவர்கள் 1989 நம் கல்லூரியில் சேர்ந்த பேராசிரியர். அவர் இப்படி தான் படிக்கிற காலத்துலேருந்தே எனக்கு நல்ல ஒரு ரோல் மாடல். சாருடைய ஹேர் ஸ்டைலு, சாருடைய மீசையை கூட நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அது கூட நான் அவர்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். நான் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பேராசிரியர். சார் வந்து நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள்லாம் சொல்லிட்டார் ஏற்கனவே. வந்து அவரும் 10 பப்ளிகேஷன்ஸ் பண்ணியிருக்கிறாரு, பேப்பர்ஸ் போட்டிருக்காரு, 12 பேருக்கு எம்பில் முடிச்சு கொடுத்துருக்காரு. அதுபோக நம் கல்லூரியில் கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷனாக வந்து 2013 2023 வரைக்கும் 10 ஆண்டுகள் திறம்பட செயல்பட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் SF ஒருங்கிணைப்பாளராக 2020 2023 வரைக்கும் செயல்பட்டிருக்கிறாரு. பேராசிரியர் பிறந்தகை அவர்களையும் நம் அனைவர் சார்பாகவும் அவருடைய பணி நிறைவு காலம் அமைதியாகவும் அமர்க்களமாகவும் இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக தமிழையா பேராசிரியர் சண்முகவேல் ஐயா அவர்கள். சண்முகவேல் ஐயா அவர்கள் வந்து எனக்கும் இலக்கியம்னா ரொம்ப பிடிக்கும். அவரை பார்த்த உடனே ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுவார், அதை பற்றி விளக்கம் சொல்லுவார். அதை விடையும் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னால் ரொம்ப அமைதியானவர். சார் சொன்ன மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டமே இல்லாத ஆள், ஒரு பந்தாவே இல்லாத ஆள். நமக்குலாம் அப்படி ஒரு வாய்ப்பு மட்டும் இருந்தால் என்ன கையை பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு பெரிய ஆள். ஏன்னு சொன்னோன்னா அவருடைய ஆசிரியர் வந்து இன்றைக்கு தமிழ் இலக்கியம் இருக்குன்னா கமலஹாசனுக்கே தமிழ் சொல்லிக்கிற அவர் தான், அந்த வாத்தியார் தான். தோ. பரமசிவம் ஐயா அவருடைய மாணவர். அதுபோக அவரோட படித்தது யாருந்துன்னா பாலா, இயக்குனர் பாலா அவர்களுடைய தோழர், சகோதரர், ரொம்ப அருமையான நண்பர். இவ்வளவு பெரிய விஷயம் இருந்தால் கூட எதையுமே காட்டிக்காத பந்தா இல்லாத ஒரு பேராசிரியர், சிறந்த தமிழ் பேராசிரியர். அவருடைய பணி நிறைவு காலமும் அமைதியாகவும் அமர்க்களமாகவும் இருக்க வேண்டும் என்று நம் அனைவர் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக பேராசிரியர் ஆர். மோகன் ஐயா அவர்கள். பேராசிரியர் வந்து எனக்கு ரொம்ப பழக்கம் கிடையாது, ஆனால் வந்து ஒரு சிறந்த சிந்தனையாளர். இந்த சிந்தனையாளர் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் வந்து எல்லா காலேஜ்லேயும் லேப் இருக்குது, ஆனால் கணிதத்துக்காண்டி ஒரு லேப் வேணும். அந்த கணித மாடல் இருக்கு இல்லையா, அந்த லேப் வந்து 2022-23 வடிவமைத்ததில் வந்து பேராசிரியர் மோகன் அவர்களுடைய பணி வந்து மிகவும் சிறந்த பணி. பேராசிரியர் அவர்களுடைய பணி நிறைவு காலம் சிறப்பாக அமைய நம் அனைவர் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக பேராசிரியர் பி. ரவிச்சந்திரன் அவர்கள். சார் சொன்ன மாதிரி தான் நான் சாரை பார்த்து வியந்து வந்து மைட்டி 92 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் நடத்துனாங்க இந்த இடத்துல. அந்த 3 ஸ்டேஜில் வச்சு நடந்து அதில் சார் பேசின ஒவ்வொரு பேச்சுமே கேட்டு ரொம்ப ரசித்த ஒரு ஆள் நானும் வந்து பார்த்துங்க. அந்த அளவு சிறப்பான ஒரு பெருந்தகை. அது மட்டும் இல்லாமல் நம்ம கல்லூரியிலேருந்து இன்றைக்கி கல்லூரியுடைய புகழ உலகமெல்லாம் பறைசாட்டிக்கிட்டு இருக்குது யாரெல்லாம்னு சொன்னால் வசந்தபாலன் டைரக்டர் அவர்கள், அப்புறம் எழுத்தாளர் நரன் அவர்கள்,
அதுக்கப்புறமா வந்து ரவி மரியா அவர்கள். இந்த 3 பேருமே வந்து கல்லூரிக்கு வந்தாங்கன்னா அவங்க கல்லூரிக்கு வாரது எதுக்காகன்னு சொன்னால் ரவிச்சந்திரன் சாரை பார்க்குறதுக்காக தான். அவ்வளோ பெரிய பெருந்தகையாக இருந்தால் கூட இன்றைக்கி இவ்வளோ அமைதியாக அழகாக உட்கார்ந்துருக்கிறாங்க. சார் வந்து பேராசிரியர் பெருந்தகையின் பணி நிறைவு காலம் சிறப்பாக அமைய அனைவர் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக டாக்டர் கேஎன் அவர்கள். கேஎன் வந்து சிறந்த நண்பர். ஏன் நண்பர்னு சொல்கிறேன்னா, கேஎன் சார் எம்எஸ்சி படிக்கிறப்ப தான் நானும் எம்எஸ்சி படித்தேன். அப்புறம் நாங்கள் 2 பேருமே வந்து கமலஹாசனுடைய வெறித்தனமான ரசிகர்கள். அதனால் படிக்கிற காலத்துலேருந்தே வந்து ரொம்ப நெருக்கமான நண்பர். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னால், நான் வந்து கேஎன் சாருடைய கல்யாணத்துக்கு போயிருந்தேன். விருந்தினர் கல்யாணம் உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே. அது வந்து புது விதமாக தான் நடத்துவாங்க. அந்த கல்யாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெருந்தகை பேசுகிறாரு, இன்னார் மகள் இன்னார இது சார்பா அது சார்பான்னு சொல்லும்போது அவர் சொல்லிட்ட ஒரு விஷயத்தை சொன்னார், இந்த சபையில் கூடியிருக்கின்ற என் மாணவ மாணவியர்கள் மீது சாட்சியாகங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டாரு. அப்போ வந்து அந்த நேரத்தில் கூட மணமகனாக இருக்கும்போது கூட அவர் வந்து வாத்தியாராக தான் இருந்தார். வந்து அப்படி ஒரு சிறந்த பேராசிரியர் பெருந்தகை கேஎன் சார் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி விருதுநகரில் எடுத்திங்கன்னா பயாலஜி வந்து யாருக்கெல்லாம் தேவைப்படுதுன்னு சொன்னால், என்டிஎஸ்சின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, நீட்னு ஒரு எக்ஸாம் இருக்குது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அந்த பாடங்கள் எடுக்கிறதில் சுவாலஜியில் வந்து விருதுநகர்னு சொன்னாலே அது யாரை தான் குறிக்குன்னு சொன்னால் கேஎன் சாரை தான் குறிக்கும். வந்து பேராசிரியர் பெருந்தகையுடைய பணி நிறைவு காலமும் அந்த மாதிரியான வேலைகளில் வந்து சிறப்பாக நடைபெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைவர் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே இப்போ 8 பேருமே ஆசிரியர்கள்னாலே வந்து சிறப்பு தான். பார்த்துக்குங்க, உலகம் முழுசு ஒரு டேட்டா எடுத்தாங்களாம், ஒரு 15 சிறந்த மனிதர்கள் தேர்ந்தெடுத்தாங்களாம். அந்த 15 சிறந்த மனிதர்களையும் தேர்ந்தெடுத்து அவங்ககிட்ட நீங்கள் இவ்வளவு சிறப்பிடம் பெற்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்குறப்போ அதில் 14 பேர் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய ஆசிரியர் தான் சொல்லிட்டு. அப்போது உலகத்தில் சிறந்த மனிதர்களுடைய 90 பேருக்கு வந்து ரோல் மாடலாக இருக்கிறது ஆசிரியர்கள் தான். அது மட்டும் கிடையாது, சாக்ரட்டிஸ் தெரியும் நமக்கு, கிரேக்க மேதை. சாக்ரட்டிஸுடைய ஸ்டூடெண்ட் வந்து பிளேட்டோடைய ஸ்டூடெண்ட் வந்து அரிஸ்டாட்டிலுடைய மாணவர் தான் வந்து உலகத்தையே ஒரு குடையின் கீழே ஆண்ட அலெக்சாண்டர் அவர்கள். அந்த அலெக்சாண்டர் அவர்கிட்ட கேட்டாங்களாம், மாவீரன் அலெக்சாண்டர்கிட்ட வந்து நீங்கள் இவ்வளவு சிறப்பிடம் பெற்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொன்னாராம், இந்த உலகத்துக்கு நான் வந்ததுக்கு காரணம் வேணால் எங்கள் அப்பா அம்மாவாக இருக்கலாம், ஆனால் இந்த உலகம் எனக்கிட்ட வந்ததுக்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில்னு சொன்னாராம். அப்படிங்கும்போது ஆசிரியம் அப்படிங்கிறது வந்து ஒரு தொழில் கிடையாது. ஆசிரியம்ங்கிறது தொழில் கிடையாது. ஆசிரியம் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கை. தொழிலை நாம் தேர்ந்தெடுக்கலாம், வாழ்க்கை தான் நம்மளை தேர்ந்தெடுக்கும். அப்போது இந்த பெருந்தகைகள் இருக்காங்கன்னு சொன்னால், இந்த பெருந்தகைகள் எல்லாம் வந்து பேராசிரியம் அப்படிங்கிற ஒரு அறம் வந்து தேர்ந்தெடுத்து இன்றைக்கி சிறப்பிடம் பெற வச்சுருக்குது. அது மட்டும் இல்லை, கடந்த 30 ஆண்டுகளாக நீங்கள் இதில் சிறப்பு பெற்றிருக்கிறீங்க. அந்த மனிதரோடு உங்களுடைய பணி நிறைவு வாழ்வு அமைய வேண்டும் என்று அனைவர் சார்பாகவும் வாழ்த்தி கொள்கிறேன். அடுத்ததாக இந்த ஆண்டு பணி நிறைவு பெற்ற அல்லது பெற இருக்கின்ற எனது இனிய நண்பர்கள் ஜி விநாயகம், எங்கள் துறையில் ஸ்டோர் கீப்பராக இருந்து ரிட்டையர்டாக இருக்கிறாங்க. விநாயகம் அவர்களும் கல்லூரியில் வேலைக்கு சார்ந்த நாளில் இருந்தே சாராய் சார் மாதிரி எனக்கு தெரியும். ஹாஸ்டலில் வந்து நாங்கள் படிக்கிறப்போ அவர் தான் வந்து இந்த டோக்கன்லாம் கலெக்ட் பண்ணுவார். அப்போ இருந்தே தெரியும் விநாயகத்தை வந்து. அதுக்கப்புறம் எங்கள் ஸ்டோர் கீப்பராக இருந்திருக்கிறாங்க. சிறப்பாக பணிபுரிஞ்சு இன்றைக்கி பணி நிறைவு அடைஞ்சிருக்கிறாங்க. அடுத்ததாக ஆனந்தராஜ் அண்ணனும் நல்லா தெரியும் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில், அதுவும் எங்ககிட்ட ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலே வந்து நிறைய வருஷம் வந்து பணிபுரிஞ்சிருக்காரு. இப்போ தான் அவர் சுவாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாரு. அடுத்ததாக வந்து நவநீதன் அண்ணன். இந்த 3 பேருமே வந்து இன்முகத்தோட எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக பேசக்கூடியவங்க. இந்த சந்தோஷம் மாதிரியே உங்களுடைய பணி நிறைவு வாழ்வுகளையும் நீங்கள் எல்லா சந்தோஷங்களையும் பெற வேண்டும் என்று அனைவர் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 11 பேருடைய பணி நிறைவு காலமும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று மீண்டும் வாழ்த்தி வணங்கி மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேதியியல் துறையின் தலைவர் டாக்டர் என் ராமன் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவருக்கு பொன்னாடை வழங்கி சிறப்பிக்குமாறு நமது கல்லூரியின் உபதலைவர் அவர்களையும், அவருக்கு தங்க நாணயத்தை வழங்கி சிறப்பிக்க வருமாறு நமது கல்லூரி பரிபாலன செயல் தலைவர் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம்.
வீற்றிருக்கும் கல்லூரி நிர்வாகத்தினர் அவர்களே, முதல்வர் அவர்களே, செல்ஃப் ஃபைனான்ஸ் டைரக்டர் அவர்களே, என்னுடன் பணி ஓய்வு பெறும் பேராசிரியர் பெருமக்களே, ஆசிரியர் அல்லாத அலுவலர்களே, எங்களை அதாவது பணியில் ஓய்வு பெறும்போது வாழ்த்துக்களை வழங்கி மீண்டும் ஒரு அத்தியாயத்தை ஆரம்பிக்க சொல்லி வாழ்த்திய உங்கள் அனைவருக்கும் முதலில் எங்களுடைய அதாவது ஓய்வு பெறும் ஆசிரியர்கள் சார்பாக முதலில் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்லூரி இப்போ சார் கடைசியில் சொல்லும்போது சார் சொன்னாங்க, அதாவது சார் வந்து படிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு. ஆனால் எங்களை உருவாக்குறதே நீங்கள் தான் சார். ஏன்னா நம்மளாம் நம்முடைய தகுதியை அறிந்து நம்ம கல்லூரி நிர்வாகம் வந்து நான் 1991 வந்து எங்களுக்கு ஏன்னா முந்தைய இந்த ராஜபாளையம் பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் அந்த வேலை கொடுக்க மாட்டாங்க பார்த்துங்க. ஆனால் என்னை மேலே ஒரு நம்பிக்கை வைத்து இந்த கல்லூரி எனக்கு வேலை கொடுத்து என்னை அதாவது மற்ற பேராசிரியர்களுக்கெல்லாம் ஒரு இல்லாத ஒரு சிறப்பு என்னென்னா, மற்ற பேராசிரியர்கள்லாம் ஹாஸ்டலுக்குள்ளே வந்திருப்பாங்க, சீஃப் வார்டனாக வந்திருப்பாங்க, சாப்பிட்ருக்க மாட்டாங்க, டேஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் நான் அப்படி கிடையாது. எனக்கு அறிவு பெறக்கூடியதுக்காக இந்த லைப்ரரி இங்கே தான் லைப்ரரியை கொடுத்து அறிவாலும் அதாவது உள்ளத்தாலும் உடலாலும் எல்லாமே இந்த கல்லூரி தான் எனக்கு கொடுத்துருக்கு. ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கல்லூரியில் சேர்ந்த உடனே எனக்கு பல வாய்ப்புகள். ஏன்னா தனியாக ஒரு லேபு கொடுத்து ஆதரித்த எங்கள் துறை தலைவர்கள், அதற்கு அனுமதி கொடுத்த நிர்வாகத்தினர்கள். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இவ்வளோ சொன்னீங்க, என்னுடைய நண்பர் சாமி சார் சொன்னார், ரொம்ப புகழ்த்தியாக சொன்னார் அவ்வளவும். ஆனால் அதுக்கு முக்கிய காரணம் வந்த பேப்பர் வந்து ரிசர்ச் பப்ளிகேஷன் அங்கே பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 3 பேப்பர் போட்டோம். இங்கே வந்து போடும்போது அந்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆன பேப்பர் ஃபஸ்ட்டு. ஒரு வெப்சைட் என்னடா நம்ம யூனிவர்சிட்டியில் இருக்கும்போது பேப்பர் பப்ளிஷ் ஆச்சு, இங்கே வந்து இப்படி ஆகிட்டு அப்படின்ட்டு. ஆனால் அதை அப்போது அந்த அதாவது பேராசிரியர் சண்முகசுந்தரம் சார் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ராமன் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதை மறுபடியும் திருப்பி எழுதுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் கூட தான் இருந்தேன். ஆனால் அந்த இதை வந்து நாங்கள் வந்து எழுதி அனுப்பினோம், அந்த பேப்பர் அக்செப்ட் ஆச்சு. அதுதான் வந்து அவ்வளவு. அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கல்லூரியில் எப்பொழுதுமே ஃப்ரீடம். நான் இன்றைக்கி நம்ம மேனேஜ்மெண்ட் பார்த்திங்களா, அதாவது ஒரு ஆசிரியர்களுக்கும் அலுவலருக்கும் இப்படி ஒரு ஏற்பாட்டை கொடுத்து போகும்போது பொண்ணோடும் மன நிறைவோடும், உள்ளத்திலையும் சரி உடல்லையும் சரி மன நிறைவோடு போகிறோம். இப்படி எந்த கல்லூரிலையும் செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் மற்ற கல்லூரி செய்வாங்க. ஆனால் எல்லோரும் இப்படி அன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு எங்களுடைய ஆசிரியர்கள் வந்து எனக்கு வந்து ஒரு இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க, பணி நிறைவு நிகழ்ச்சி. அதில் நமது கல்லூரி நிர்வாகிகள் அனைவரும் வந்து என்னை வாழ்த்துனாங்க. உண்மையிலேயே இப்போ பாருங்க பேச முடியல, எனக்கு இந்த சீக்கிரம் வந்து உணர்ச்சியை வசப்பட்டுரும், அது ஒன்று உண்டு. நான் இன்றைக்கி உண்மையிலே சொல்கிறேன், இந்த கல்லூரியில் சேர்ந்த இந்த வாய்ப்பு கொடுத்த கல்லூரிக்கு என்னுடைய எனக்கு அடையாளத்தை உலகத்திலே சொன்னாங்க 2% சயின்டிஸ்ட்னு, அந்த அடையாளத்தை கொடுத்த இந்த கல்லூரிக்கு என்னுடைய முதலுக்கு நன்றி. பிறகு ஏன்னா உணவு பார்த்திங்களா, அது பெரிய இது. எனக்கு வந்து ஹாஸ்டலில் நான் என்னை சேர்ந்தனோ அதுலேருந்து இன்ன வரைக்கும் உணவு பார்த்திங்கன்னா எப்பொழுதும் மணி அடித்த இப்போ உங்களுக்கு கூட சில நேரத்தில் சாப்பாடு கிடைக்காது, எனக்கு அப்படி கிடையாது. வெளில அடித்தா சாப்பாடு, ரைட்டா. ஆனால் அந்த டயத்துக்குள்ளே போகணும். டயத்துக்குள்ளே போக வந்து சில நேரம் வந்து என்ன நான் போகிறது கொஞ்சம் லேட்டாக கூட ஆயிரும் சொல்லி, நான் முதல்ல கூட்டு விட்ருப்பாங்க ஏதாவதுக்கு, அதுக்காக போயிட்டு லேட்டாக போவேன். அந்த லேட்டாக போனோன்னா அங்கே போய் சொல்லிட்டு போனோடனே உடனே சாப்பாடு, அதே சாப்பாடு தான் அது. ஆனால் அவ்வளோ ஹெல்த்தியான சாப்பாடு. நான் ஒவ்வொரு இப்போ இது 3வது இடம் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அவ்வளவு ஹெல்த்தியான சாப்பாடு வேறு எங்கேயுமே கிடைக்காது, இவ்வளவு சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டில். அதே மாதிரி எனக்கு எல்லா வகையிலையும் சரி, நான் சொல்கிறது உண்டு. ஏன்னா நான் யூஸ் பண்ணுற செல்லேருந்து எல்லாத்துக்கும் வந்து நான் இந்த கல்லூரியில் தான் நான் பயன்படுத்தியிருக்கிறேன், ரைட்டா. கொஞ்ச நாள் தான் எங்கள் வீட்டுக்கு போயிருப்பேன். இனிமேல் வந்து நம்ம இப்போ எப்படி போகிறோன்னு தெரியும், அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். அது மட்டுமல்ல, நான் வந்து ஆசிரியனாக சேர்ந்தேன். நிறைவாக நான் வந்து இந்த 1 வருஷமாக பார்த்தீங்கன்னா நான் துறை தலைவராக போகிறேன். கூட நான் வந்து பிரின்ஸிபால்கிட்ட வந்து சொன்னேன், சார் நான் வேண்டாம் சார் அப்படின்னேன். இல்லை நீங்கள் இருங்க அப்படின்னாரு. இல்லை சார் எனக்கெல்லாம் அதிலெல்லாம் பழக்கம் கிடையாது அப்படின்னேன். இருங்க அப்படின்ட்டு சொன்னார். அதே மாதிரி
நான் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி அந்த துறையை வந்து வழிநடத்த செல்ல வேண்டும் என்பதை வந்து நமது முதல்வர் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. நான் இந்த ஹெச்ஓடி ஆன பிறகு நான் சரி சாற்றை கேட்காம எதையும் பண்ணது கிடையாது. அவருடைய வழிநடத்தலை சென்றதுனால அந்த துறையும் ஓரளவு நல்லபடியாக நடத்திருக்குங்கிறது எனக்கு ஒரு மன நிறைவை தருகிறது. அதற்கு நமது முதல்வர் அவர்களுக்கு எனக்கு ஒரு நன்றி. அது மட்டும் முதல்வர் அவர்கள் வந்து சொன்னாங்க, அதாவது பேசும்போது சொன்னாங்க, எல்லாமே டீம் ஒர்க். இந்த சிறப்பு வருவதற்கு ஒரு டீம் ஒர்க் தான். அது மட்டுமல்ல, இந்த நிலையை நான் அடைந்ததற்கு என்னுடைய ஆராய்ச்சி மாணவர்கள் ஒரு முக்கிய காரணம். நான் அந்த புகழை இப்போ எல்லோரும் என்னை புகழ்ந்தீங்க. இந்த புகழ்ச்சிக்கு வந்து பின்புலம் யாருன்னா என்னுடைய ஆராய்ச்சி மாணவர்கள். அவர்களுக்கு இந்த தருணத்தில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவங்க இல்லாமல் இந்த மாதிரி மற்றதெல்லாம் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உண்டாக்கி இருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி எல்லா படித்த, அதாவது ஆராய்ச்சி பண்ணி அத்தனை மாணவர்களும் பார்த்திங்கன்னா ஓரளவு எல்லாருமே நல்ல நிலையில் இருக்கிறார்கள். அவர்களாம் வந்து இப்போ இன்றைக்கி கூட வந்து ஒரு மாணவர் வந்தாங்க பார்த்தீங்க, ரொம்ப பெருமையாக தான் இருக்கிறது. நம்ம தான் அப்படி பண்ணோமா அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் பெருமையாகத்தான் இருக்கிறது. இந்த பெருமையை கொடுத்த இந்த கல்லூரி நிர்வாகத்தினர்களுக்கும், ஏன்னா முதலில் இருந்த நான் 1991 சேர்ந்த அந்த நிர்வாகம் முதல் இன்று வரை இருக்கின்ற நிர்வாகம் சரி, என்னிடம் அவ்வளவு அன்பாக பழகிறார்கள். நான் பொதுவாக பார்த்திங்கன்னா நான் யார்கிட்ட ரொம்ப போகிறது கொஞ்சம் கூச்சப்படுவேன். இருந்தால் கூட தட்டி கொடுத்து அவ்வளவு, இப்போ நான் எது செஞ்சாலும் என்ன எழுதி கொடுத்தாலும் சரி எனக்கு உடனே அனுமதி கிடச்சிரும். அதனால் அவ்வளவு எந்த நேரத்திலும் சரி, நேரங்காலம் தெரியாமல் இருந்தாலும் சரி, அந்த எந்த நேரத்திலையும் எனக்கு வந்து அந்த அனுமதி கொடுத்து பலவிதமான அந்த இப்போ நாங்கள் சொன்னாங்க ப்ராஜெக்ட், இதெல்லாம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு சரி கொடுத்த அதாவது உடனுடன் அதுக்கு அனுமதி கொடுத்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் உடனுடனே அதை வந்து என்னது கல்லூரி நிர்வாகத்துக்கு கூட இப்போ பின்னாடி போகும் பார்த்துங்க. முதல்ல என்ன செய்வாங்கன்னா பழைய முதல் வந்து இன்றைய முதல் வரைக்கும் என்ன செய்வாங்க, எனக்கு வந்து நீங்கள் போங்க நாங்கள் இது பண்ணிக்கிறோமாங்க. அந்த மாதிரி அது கொடுத்ததுனால தான் பெரிய அதாவது அந்த ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் எழுதி பிடிச்சி நம்ம வந்து ஏதோ செய்ய முடிந்தது. ஆகவே அன்று எனக்கு அந்த நான் சேர்ந்த முதலில் வந்து ப்ரொஃபஸர் பின்னு சொன்னாங்க, ப்ரொஃபஸர் நாகராஜன் சார், அன்று முதல் இன்று வரை இருக்கக்கூடிய முதல்வர் அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து என்னுடைய பேராசை பெருமக்கள் என்னுடன் பணி, உண்மையிலேயே என்னுடன் ஓய்வு பெறுகின்ற கதிரகுமார் சார், பழனியப்பன் சார், அதே மாதிரி கிறிஸ்டோபர் சார், மோகன் சார், நம்ம நாகராஜன் சார், இவர் நம்ம காமர்ஸ் டிபார்ட் ரவிச்சந்திரன் சார், எல்லாத்தையும் நான் வந்து பழகியிருக்கிறேன். அன்பானவர்கள். உண்மையிலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இப்போ இந்த ஸ்ட்ரிக்டாக வந்து நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் கூட அந்த ஸ்ட்ரிக்ட்டுங்கிறது அந்தந்த நேரத்தில் ஸ்ட்ரிக்டாக இருக்குங்கிறது கதிரகுமார் சார். அதே மாதிரி பழனியப்பன் சார் வந்து எதுலேயுமே பி ஃபஸ்ட் ஸ்டாண்ட் ஃபஸ்ட்டும்பார். எது கேட்டாலும் நீங்கள் அதை கேட்டிருப்பீங்க அந்த வேடை. உண்மையிலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமை. அதே மாதிரி கிறிஸ்டோபர் சார் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சொல்ல போகும்போது கூட உடனே ஒரு அன்பு. நான் அந்த பொதுவாக அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பொதுவாக குடிக்கிற கிடையாது பொதுவாக எதுவுமே. ஆனால் அவர் கொடுத்தாங்கிற ஒரே காரணத்துக்காக அன்றைக்கி வந்து எனக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தாரு. உண்மையிலே உடனே குடிச்சிட்டு அந்த அன்பு இப்போ இதெல்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் மற்ற தொழிற்தலைவர் ஆசிரியர்லாம் சொன்னீங்க, சொல்கிறேன். அதே மாதிரி ரவிச்சந்திரன் சார் என்எஸ்எஸ்ஸில் உண்மையிலே அவர் கூட ஒர்க் பண்ண, அதாவது அவர் கடைசி என்எஸ்எஸ் கேம்ப்பு நான் போய் சேர்றேன். ஆனால் மற்ற இந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு முதல்வர் சொன்ன மாதிரி நகைச்சுவை, அதாவது எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். நம்ம வந்து சிரிப்பு வந்து வித்தியாசமாக இருக்கும் பார்த்துங்க. அவர்கிட்ட போய் சேர்ந்துட்டேன்னா அந்த இடமே அவ்வளவு சிரிப்பாக இருக்கும். அந்த மாதிரி நகைச்சுவையோட உடையவர். அடுத்து மோகன் சார் வந்து அமைதியான சார், ஆனால் கரெக்டாக வந்து அவங்ககிட்ட இப்போ தான் ரொம்ப பழக்கம் உண்டு. ஏன்னா ரிட்டையரிங் ஸ்டேஜ்னால ரொம்ப ஷார்ட்டாக அடிக்கிறதுக்கு அதை பழக்கம் உண்டு இப்போது. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸாக சில டெசிஷன் எடுக்கும்போது சார் வந்து சார் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி வரமாட்டாங்க அந்த இது இருக்கும்போது அதில் ரொம்ப உடனே இப்போ சொல்லிடுவாங்க சரி ராமன் அப்படின்ட்டு. அதே மாதிரியும் சரி இவர் கேஎன் சார், இவர் நாகராஜன் சார், அவர் வந்து உண்மையிலே அவர் பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இங்கே ஆசிரியர்களாக ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை என்எஸ்எஸ்ஸில் வந்து சொன்ன மாதிரி அவர் ஒரு நல்ல டான்ஸர். இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்கள் ஃபீல்டு ஒர்க் கூப்பிட்டு போயிடுவோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் அவர் மேகலின் சார்லாம் பார்த்திங்கன்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் மட்டும் இல்லை, அந்த மேகலின் சார் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் பார்த்துக்கிடுவார். நாகராஜன் சார் வந்து அவரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டான்ஸ் நம்மளாம் பார்த்துருக்குறோம் இல்லையா. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் நல்ல ஒரு டான்ஸர். எங்களுடைய கேம்ப் நடத்துகிறதுனாலேயே விரும்பி வருவாங்க பார்த்துங்க ஸ்டூடெண்ட்ஸ். அந்த அளவுக்கு நாங்கள்லாம் வேலை பார்த்துருக்கோம். அந்த நினைவு நாள் அந்த இதெல்லாம் நாங்கள் நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் அதெல்லாம் சொல்லும்போது பழைய நினைவுகள் வந்து போகுது. அந்த நினைவுகளை நினைவூட்டிய பேராசிரியர் பெருமக்கள்,
என்னை பற்றி சொல்லிய முதலில் சொன்ன என்னுடைய சக ஆசிரியர் டாக்டர் சாமி சார் அவர்கள் மற்றும் எல்லா ஆசிரியர் அனைத்து ஆசிரியர்களும் எங்களை வந்து குறிப்பிட்டீர்கள். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக இது வந்து சார் சொன்ன மாதிரி நம்ம சொன்ன மாதிரி முதல் அத்தியாயத்தை முடித்திருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய ஆதரவுடன் சரி ஆலோசனையும் சரி 2வது அத்தியாயத்தை கண்டிப்பாக நாங்கள் தொடங்குவோம் என்று சொல்லிக்கொண்டு எங்களை வாழ்த்திய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ வெரி மச். தன்னுடைய இமாலய ஆராய்ச்சி பணியை கல்லூரியின் உதவியால் ஏதோ செய்ய முடிந்தது என்று சாதாரணமாக கூறினார் பாருங்கள். அதுதான் ராமன் சார். பண்பு, எளிமை, அன்பு, உணர்ச்சிபூர்வமான நெகிழ்வானதொரு ஏற்புரையை வழங்கிய டாக்டர் ஆர் ராமன் சார் அவர்களுக்கு நன்றி.